ஸோ மேட்ச் பார்த்தீங்களா? மேட்ச் நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு முடிக்க முடியல, கரெக்டாக முடிக்க முடியல. தோத்துட்டாங்களா? 2 தடவை தொடர்ச்சியாக தோத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து எப்பயுமே வந்து தோல்வி தான் ஆரம்பத்தில் இருக்கும். எல்எல்எல்னு ஆரம்பிச்சு கடைசியில் டபிள்யூ போயிட்டோம். ஆமாம், பிளே ஆஃப் எப்பயுமே சென்னை பிளே ஆஃப் டேரெக்டாக போயிடும். ஆனால் இப்போ போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோனி இருந்தார், ஜடேஜா இருந்தாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லையா? இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கமே தெரியல. இல்லை, இது கூடிய சீக்கிரத்தில் வந்து டீம் மாறிடும். ஆயுஷ் மைத்ரே புது டீம், யங் டீம் இது. இதோ பாருங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎஸ்கே டீம். விசில் போடுப்பா. இன்னைக்கு போன வருஷம் நான் தோந்திருந்தேன் சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ என் பையன் தோற்கலாம். அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த தடவை இந்த சீசனில் ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா யார் சொல்லுவீங்க? எப்பயுமே வந்து தோனி தான். தோனி இருக்காங்க, பட் தோனி மேட்ச் ஆடல. இது தவிர யார் சொல்லுவீங்க? இப்போ ஆயுஷ் மைத்ரே நல்லா ஆடிட்டு இருக்காரு. டீமை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுத்து நல்லா கொண்டு போறாரு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த தடவை நம்ம கப்படிக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா. எப்பயுமே வந்து சென்னை இல்லாமல் ஒரு சூப்பர் ஃபைனல், செமி ஃபைனல்ஸே கிடையாது. ஓகே, தேங்க்யூ.